Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 8. Unit full unit test வந்து அப்படியே சின்ன சின்ன வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். ஏற்கனவே முதல் பார்ட்ல டுவர்ட்ஸ் முதல் பார்ட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம டுவர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் போயட்டிக்ஸ் பை எலைன் ஷோவால்டர் அப்படிங்கிற ஒர்க்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which critic described feminist criticism as women's liberation propaganda masquerading as literary criticism? Towards feminist poetics, எலைன் ஷோவால்டர் the first part of the essay என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெமினிசம் எவ்வாறு பார்க்கப்பட்டது 1920களில் அமெரிக்கால ஃபெமினிசம் முதலாக தோன்றிய போது அதை எப்படி வந்து திங்கர்ஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுல தான் ஒரு கிரிட்டிக் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து விமென்ஸ் லிபரேஷன் ப்ரபகாண்டா, விமென் வந்து தங்களை லிபரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வச்சாங்க. ஆனா அதை டைரக்டா பண்ணாம என்ன பண்ணாங்க, லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில இந்த விடுதலை கோட்பாடை அவங்க முன் வச்சாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து ஃபெமினிசத்தை ரொம்ப தரக்குறைவா பேசினாரு. யார் அந்த திங்கர்? அதுதான் கொஸ்டின். தி ஆன்சர் இஸ் ராபர்ட் பார்ட்லோ. அந்த the second one, who coined the term gynocriticism? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி கொஸ்டின். gynocriticism அந்த டேர்ம் யார் தோற்றுவித்த ஒரு டேர்ம்? நமக்கு ஆன்சர் டக்குன்னு தெரியணும். The answer is எலைன் ஷோவால்டர். And what is the meaning of gynocriticism? அது அந்த gynocriticism என்ன அப்படின்னா, it is a study of women's writing, experiences and literary tradition. விமென் ரைட்டிங்க படிக்கக்கூடிய ஒரு லிட்ரரி தியரி, அதுதான் gynocriticism. பெண்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை படிக்கக்கூடியது, அது ஒரு புது லிட்ரரி ட்ரெடிஷன். நெக்ஸ்ட் ஒன், who praised beginning of Mayor of Casterbridge at Bridge? தாமஸ் ஹார்டி எழுதிய மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் அப்படிங்கிற இதுல வந்து இந்த ஓப்பனிங் சாப்டர், அதாவது ஹீரோ மைக்கேல் ஹென்ஷார்ட் என்பவர் ஒரு ஹேர் ட்ரெஷரா இருக்காரு. அவருக்கு எந்த கேபிட்டலும் இல்லை. அப்போ அவர் குடி போதையில தன்னுடைய மனைவியையும் அந்த பெண் குழந்தையையும் ஏலம் விடுகிறார். இது வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி ஒரு ஆடவன் வந்து ஒரு பெண்ணையும் ஒரு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் ஷாக்கா, ஒரு ரீடருக்கே ஒரு ஷாக் இருக்கும்போது, அப்படிலாம் இல்லை சார், ஒரு ஆணுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, அவன் எவ்வளவு மனசு வருத்தப்பட்டான் தெரியுமா அப்படின்னு அந்த ஓப்பனிங் சீனை ரொம்ப எலிவேட் பண்ணி ஒரு மேல் கிரிட்டிக் சொல்லி இருக்கிறாரு. அதை எலைன் ஷோவால்டர் என்ன பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்படி அதை வந்து பயங்கரமா அப்ரிசியேட் பண்ண அந்த மேல் கிரிட்டிக் யாரு அப்படின்னா, இட் இஸ் எர்விங் ஹோவே. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரீடிங் தான் அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த எஸ்ஸே. அது வந்து வந்து லாஸ்ட் பார்ட்ல இதை எப்படி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்துக்குள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 19. What are the 3 stages of feminist literary criticism according to எலைன் ஷோவால்டர்? எலைன் ஷோவால்டர் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் லிட்டரரி கிரிட்டிசிசத்தை 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. என்ன 3 பார்ட் அப்படிங்கும்போது, feminine phase, feminist phase and the female phase. நெக்ஸ்ட் ஒன், திருப்பியும் இந்த மேல் கிரிட்டிக்ஸ் வந்து ஃபெமினிசத்தை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அப்படி ஒரு கிரிட்டிக் தான் இங்க நம்ம கொஸ்டினா கொண்டு வந்திருக்கோம். இந்த ராபர்ட் பாயர்ஸ் அப்படிங்கிற அந்த கிரிட்டிக், அவர் என்ன சொன்னாருன்னா, feminist criticism is obsessed with. What is feminist criticism obsessed with according to ராபர்ட் பாயர்ஸ்? ராபர்ட் பாயர் என்ன சொன்னார்னா, அந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இட் வாண்டட் டு டெஸ்ட்ராய் கிரேட் மேல் ஆர்டிஸ்ட். பெரிய மேல் ரைட்டர்ஸ் அவங்கள டெஸ்ட்ராய் பண்றதுதான் இந்த ஃபீமேல் கிரிட்டிக்ஸோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா சொல்லியிருந்தார். கொஸ்டின் நம்பர் 21. வாட் ரோல் டிட் விமென் ட்ரெடிஷ்னலி ஆக்கிபை in literary scholarship according to Showalter? What role did